ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்லியோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது 50 கிராம் பேக்கெட்டு, நம்ம இவ்வளோ தேவையில்லை. இதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது மேலே மாவு இருக்குது, அதுக்காக தான். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனு, யூரின் போகும்போது எரிச்சல், இல்லைனா யூரின் போகும்போது ஸ்மெல்லு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த தண்ணி வந்து குடிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து 50 கிராம்னா நான் 25 கிராம் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து நிறைய தான் வேணும். இது வந்து பார்க்குறது தான் உங்களுக்கு கொஞ்சமாக இருக்கும், வெந்ததுக்கப்புறம் ஜாஸ்தி இருக்கும். ஒரு 7-8 விசில் வைக்கணும் மேக்ஸிமம்மு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அந்த தண்ணியை குடிக்கலாம். இன்னொன்று வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு கை காலெல்லாம் வீங்கிடும் மாதம் ஆக ஆக. ஸோ அப்போ வந்து அந்த கெட்ட நீரெல்லாம் உள்ளே இருக்கும். அதனால தான் இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த கெட்ட தண்ணியெல்லாம் வந்து யூரின் மூலிமா வந்துடும். ஸ்கின்னு வந்து க்ளோவாகும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வேகட்டை பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிட்ருக்கோம். விசில் அடங்கிடுச்சு. பார்க்கலாம் இருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி இப்படி தான் இருக்கும். நம்ம உப்பெல்லாம் போட்டாச்சு. இதை அப்படியே டைரெக்டாக குடிக்கலாம். கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க கூட இந்த தண்ணியை வந்து குடிக்கலாம். ஸோ இதை நீங்கள் அப்படியே கூட ஒரு ஸ்பூன் வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் சாப்பிட்லாம், ஸ்டோன் இருக்கவங்க, கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க சாப்பிட்லாம், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க சாப்பிட்லாம். அவ்வளோ பெஸ்ட்டு மெடிசன் இது.